பாலமலை அப்படின்ற ஒரு மலை. அது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா, என்னென்னா ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். பார்த்தா கேமரா வந்து டர்ன் ஆஃப் ஆகிட்டுது. நான் பற்ற வைனா மேக்ஸிமம் அந்த கேமரானால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ சைட்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஃபுல்லாகவே கவர் பண்ணோம். வந்து அடுத்தடுத்த நாள் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு என்ன நானே வந்து டைவர்ட் பண்ணி பிஸியாக வச்சுக்கிட்டு அங்கங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். தாத்தா சடனாக குறுக்க வந்துட்டார். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் பட் வி ஹேவ் அ கண்ட்ரோல் இன் அவர் பைக், ஸோ தட் நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு புது ரைடு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பாலமலை அப்படின்ற ஒரு மலை. அது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அம்மாப்பேட்டை தாண்டி குருவாரொட்டியூர் அப்படின்றதா ஊர் ஏரியா பேர் பார்த்தேன். ஸோ எனக்கு அது சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேனா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இதுதான் வந்து பவானி சாகர் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி. அங்கே தெரிகிற மலை தான் வந்து ஊராட்சி கோட்டை மலைன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் மேலே வந்து சிவன் கோயில் இருக்குது. ஸோ இங்கே நிறைய சிவன் கோயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போகிறதும் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு தான். ஸோ நம்ம இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. நான் என்னென்னா ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். பார்த்தா கேமரா வந்து டர்ன் ஆஃப் ஆகிட்டுது. நான் பாதி தூரத்தில் வந்து தான் வந்து கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்றதையே பார்த்தேன். நல்ல வேலை பார்த்தேன். அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு போயிட்டு என்னடா ரெக்கார்டு இவ்வளோ நேரம் ஆகலையா அப்படின்னு நினச்சிட்டுப்பேன். நல்ல வேலை பாதியில் மிடில் பார்த்தேன் கேமரா, ஏன்னா வந்து லைட்டே எரியல. ஸோ அப்போது நமக்கு என்ன ரெக்கார்டிங்கே ஆகலை போல் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் பார்த்தேன் ரெக்கார்டு வந்து ஆகவே இல்லை. ஸோ எப்படியோ பாதியிலேருந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் வியூ அண்ட் அந்த கேமரா வந்து வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேமராவில் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் வியூவு, வைடு, அல்ட்ரா வைடு அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட்னால் வந்து அது அந்த கோப்ரோ வியூவில் தெரிகிற மாதிரி தெரியாது. நார்மலாக வந்து குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி. அதாவது வந்து நம்ம ஸ்டூடியோலாம் ஷூட் பண்ணோம்னா கரெக்டான ஆங்கிள், அதாவது வந்து அந்த ஜூம் அவுட் பண்ண மாதிரி தெரியாது. வைடாக எல்லா ஏரியாவும் தெரியாது. ஸோ வைடுனா வந்து கொஞ்சம் சைடில் இருக்க எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு டீசென்ட் வியூ கிடைக்கும். அல்ட்ரா வைட்னா மேக்ஸிமம் அந்த கேமரானால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ சைட்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஃபுல்லாகவே கவர் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா வைட். அண்ட் தென் வந்து இந்த கேமரா வியூ பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அந்த 3D வியூவில் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நடுவில் இருக்கிறதெல்லாம் சின்னதாகவும் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அல்ட்ரா வைடோட இது. பட் இந்த வியூ வந்து எப்படி இருக்குது? ஸோ வந்து ஏன்னா ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், உங்கள் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் பைக்கில் வேகமாக தான் போகிறீங்க, ஆனால் பட் பைக் வீடியோவில் பார்க்க ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு எடிட்டிங்கில் ப்ராப்ளமா, அப்லோடிங்கில் ப்ராப்ளமா, இல்லை வந்து நம்ம யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுற குவாலிட்டி வந்து 4K குவாலிட்டி, ஸோ அந்த அளவுக்கு யார் பார்ப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போது அதை வந்து நான் கொஞ்சம் அதை கான் த்ரூ பண்ணேன். என்ன விஷயம் பண்ணால் இது கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், இன்னும் வந்து ஒரு வீடியோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னும் போது மோஸ்ட் ப்ராபபிலிட்டி எல்லா மோட்டோ விலாகர்ஸும் வந்து ஷூட் பண்ணுறது வந்து வைடு இதில் தான் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அல்ட்ரா வைடில் தான் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் திஸ் பார்ட் ஆஃப் தி வீடியோ இன் அல்ட்ரா வைடு. ஸோ இந்த பாலமலை வியூஸ் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே அல்ட்ரா வைடில் தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் இது. ஸோ ஒரு லைஃப்பில் நான் சொல்கிறேன் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ட்ரிப்புனால் வந்து இந்த ட்ரிப்பு தான். ஸோ வந்து இது நான் சோலோ ட்ரிப்பு தான். நம்ம வந்து எங்கே போனாலும் தனியாக போகிறது தான் நம்மளோட ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறது, போன கொல்லி ஹில்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். சிலது நான் என்னோடய மனசில் இருந்தது, என்னோடய பர்சனல் விஷயங்கள் சிலதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய பெஸ்ட் ஆஃப்
ஷூட் பண்ணதை டாக்குமெண்ட்ரியாக பண்ணி போட்டிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் போட்டிருப்பேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு கேப் விடாமல் நான் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வாக் த்ரூவாக நான் போட்டிருப்பேன். ஸோ இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து நான் ஒரு சோலோ ரைடரு. ஸோ அதனால் ஒரு மென்டல் பீஸ்க்காகவும் போகிறோம், நம்ம யூடியூப்பில் வீடியோ போடணும்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதுக்காகவும் போகிறோம். அண்ட் தென் டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம். இது எல்லாம் பண்ணுறா நமக்கு ஒரு நாள் வந்து மானிட்டைசேஷனும் சேனல் ஆகும் அப்படின்ற ஒரு பியாண்ட் த ஹோப் அப்படி வச்சு நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் தென் நாளை வந்து அடுத்தடுத்த நாள் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு என்ன நானே வந்து டைவெர்ட் பண்ணி பிஸியாக வச்சுக்கிட்டு அங்கங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாலமலை சிவன் கோயில் வந்து லைக் வந்து வெள்ளிங்கிரி மாதிரி தான், சேம் கைண்ட் ஆஃப் திங் தான். பட் வெள்ளிங்கிரியில் வந்து 7 மலை இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி தான் 2-3 மலை அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு, சீரியஸ்லி ஐம் சேயிங். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் ஹில்ஸில் வந்து கார் மட்டும்தான் வந்து போகும். அதாவது வந்து அந்த மகேந்திரா கார் இருக்கும் இல்லைங்களா, ஃபோர்ஸ் ஜீப்னு நினைக்கிறேன், அந்த அதாவது 4x4 கார் சொல்லுவாங்க, அந்த கார் மட்டும்தான் வந்து மலை மேலே கொண்டு போகும். நான் வந்து அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பைக்லேயே போயிடலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டேன். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம பைக்கில் தான் போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணேன். ஸோ அப்புறம் பிரதர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஸோ பைக்கில் வேணாம், அட்வைசபிள் வந்து பைக்கில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அங்கே போனேன். பட் வந்து இங்கே எதுவுமே கார் எதுவுமே அவைலபிலிட்டி அந்த டைமில் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிப் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளீட் ஆஃப் ரோட் வெரி டேஞ்சரஸ் ரோட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல ஸ்லிப் ஆச்சு. பட் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி வந்து வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன். கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நான் வீடியோவில் வந்து என்னால் பேச முடியல, ஏன்னா ஃபுல் கவர்டு. அண்ட் தென் வந்து அந்த வீடியோவில் பேசுகிற கான்செப்ட் வந்து ஒரு சில இடத்துல வந்து த்ராட்டலோ இல்லை வந்து நாய்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மூலிமா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி, இப்போது நான் பேசுகிறது வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டராக என்ன சொல்ல வரேன் அப்படின்றதும் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் இந்த ரூட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் பைக்கோட சவுண்ட்ஸுமே வந்து வித்தவுட் நாய்ஸோட ஓரளவுக்கு டீசென்ட் வ்ளாகிங் ப்ராப்பராக வந்து இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அதை வந்து என்கேஜ் பண்ணி ஓரளவுக்கு இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாகவோ இன்னும் என்கேஜாகவோ நான் வீடியோ கொண்டு போக முயற்சி பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து இப்படி ரைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட் ரைடு வாக் த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டாண்டர்ட் நம்ம சேனலில் வந்து எப்பயுமே கம்ப்ளீட் வாக் த்ரூ வந்து எந்த நான் வீடியோ ஷூட் பண்ணாலையும் அது நான் போட தான் போகிறேன். பட் இது போக இதில் எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணலாம், இப்படி vlog வந்து இப்படியும் எடிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ்லாம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நான் அந்த ஃபார்மேட்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி போடுறேன். இந்த ட்ரிப்போட கம்ப்ளீட் வாக் த்ரூவையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ ஏன்னா வந்து என்ன நானே வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு. வந்து இப்போ எடிட்டிங்னா இப்போ கட்டு பேஸ்ட்டு இப்படின்னே இருக்கக்கூடாது. நான் ஓரளவுக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன் எடிட்டிங்கில். நான் வந்து ரொம்ப ப்ரோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு பிகினரும் கிடையாது, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக. அங்கே பாருங்கள், ஒரு தாத்தா சடனாக குறுக்க வந்துட்டார், செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் பட் வி ஹேவ் அ கண்ட்ரோல் இன் அவர் பைக், ஸோ தட் நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி பைக்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்டை வந்து ரோட்டில் மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வேண்டாம். ஏன்னா வந்து எந்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஐ கான்டாக்டை வந்து ரோட்லேயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்ல வரேன். எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி என்ன இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பைக்கு ஸ்போர்ட் பைக் தான் வாங்கணும், சூப்பர் பைக் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்பெண்டர் ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ரைட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை பிரதரோ சிஸ்டரோ யாரோ ஒருத்தரை வந்து பின்னாடி உட்கார வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம ஃபோன்லேயே கேமரா இருக்குது, எடுத்து நீ ரெக்கார்ட் பண்ணு, நீ யூடியூப்பில் அப்லோட் பண்ணு.
ஏதாவது ஒன்று பண்ணு. ஆனால் வந்து சும்மா இந்த எல்லார் மாதிரியும் வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டோ இல்லை கமெண்ட் போட்டோ போகாத. நீயும் சம்பாதி, நீயும் போடு. இந்த மாதிரி அப்போ உனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்த வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றலாம் ஒரு ஐடியா வரும். இல்லாட்டி யூடியூப் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போது இந்த சேனல் வியூவர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு ஒரு வியூவர் தான், எனக்கு நான் என்ன பண்ணாலும். பட் உங்கள் டைமை வந்து கொடுத்து தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடோ இல்லை என்ன மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ எதுவுமே அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுமானா ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான ஆள் வந்து நான் இல்லை, அந்த கண்டென்ட்டை வந்து நான் கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்லேயே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, விஜய் சித்து விலாக்ஸு, அப்புறம் வந்து நிறைய நக்கலைட்ஸு, அப்புறம் வந்து சித் ஸ்ரீராம் இல்லை மைக் சித் ஸ்ரீராம், இந்த மாதிரி வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு ஜம்கட்ஸு, அப்புறம் வந்து கோபி சுதாகர், அதாவது பரிதாபங்கள், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மோட்டோ விலாகிங் வந்து ரேராக தான் பார்ப்பீங்க. ஆனால் மோட்டோ விலாகிங்கிறது வந்து ஒரு எமோஷனும் கூட தான். ஸோ இதில் வந்து இதுலேயும் வந்து டிடிஎஃப் வாசனை, அந்த மாதிரி பிரதரு, அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. செரி விலாகர்ஸ்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து தமிழ் பற்றி என்னமோ ஒருத்தர், அவரும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரைட் பண்ணுவார். பட் அவங்களாம் வந்து வீடியோவோட அட்டென்ஷனுக்காகவே அவங்க போட மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களோட கோல் என்னென்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து மோட்டோ விலாகிங் பண்ணணும். அதை வந்து அவங்க ஒரு ஃப்ரீ டைமில் அதை யூடியூப்பில் போடுறாங்க. அது மூலிமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. பட் கைண்ட் ஆஃப் அவங்க ஒரு லம்சமாக ஒரு மணி வச்சு அதை வந்து பிளான் பண்ணி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக போகிறாங்க. ஸோ சேம் லைக் தட் நம்மளால் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ போக போக தான் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது உன் மைண்டு சொல்லுது இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக நீ வந்து முயற்சி எடு. அது தப்பே கிடையாது. அது வந்து எதர் ரைட்டாக வருது இல்லை தப்பாக போகுது அப்படின்னா எதுவும் யோசிக்காத, நீ அதை பண்ணு. அதில் வந்து பெட்டராக வரதும் பெட்டராக வராததும் வந்து நம்ம கையில் இல்லை, அது பார்த்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட ஏதோ ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படின்னா, நீ ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணுற அப்படின்னா வந்து அதுக்கு 2 ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று வந்து தோற்று போகலாம், இல்லைனா வந்து ஜெயிக்கலாம். ஆனால் இது வந்து ட்ரை பண்ணுறதுனால நம்ம 2ல் ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? ஆனால் லூஸ்ன்னு வந்தாலையும் ஒன் டே கீப் ட்ரையிங் வந்து அது வின் ஆகும். அதே நெவர் ட்ரையில் வந்து என்ன ஆகுனா எந்த வித ரிசல்ட்டுமே கிடைக்காது. அங்கே லூஸும் இல்லை வின்னும் இல்லை. ஸோ எதையுமே ட்ரை பார்க்காமையே நம்ம வந்து ஏன் வந்து இது போயிடுச்சு, இது என்னால் பண்ண முடியாது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், அதில் ஜெயிக்கிறோம் தோப்புறோம் அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோமா அப்படின்றது தான் விஷயமே. ஸோ சப்போஸ் ட்ரை பண்ணி நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம சோலாச்சு சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம ட்ரை பண்ணோம், நம்மளோட எஃபர்ட் போட்டு நம்ம எல்லாத்தையும் சக்தியை மீறி வந்து நம்ம பண்ணோம், அப்பயும் நம்மளால் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஆனால் அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வரும். அப்போது நம்ம முன்னாடி எந்த விஷயமும் பண்ணாதப்போ இருந்த நாலேஜை விட நம்ம ஒரு விஷயம் பண்ணி அதில் தோற்று போகும்போது கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆகிருக்கும். ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் மேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒன் டே வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ ஃபால் 7 times டு ஸ்டாண்ட் 8 times. ஸோ வந்து 7 டைம் 8 டைம் விழு, ஆனால் 9 டைம் எந்திரி. எத்தனை டைம் இருந்தாலும் எந்திரி. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ மீதி இந்த மாதிரி கருத்து அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இப்போது அம்மாப்பேட்டை வரைக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் ஆகிட்டு மீதி என்ன அங்கேருந்து எங்கே போகிறோம் எப்படி போனோம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து 7 மணிக்கு 14 நிமிஷத்துக்கு, அதாவது வந்து 7:14 minutesக்கு வந்து எவ்ரிடே வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.